أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன தடவை நாம் பேசியதில் இந்த இறைவன் கடவுள் என்பதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? என்ன அர்த்தம் கண்டுபிடித்தீர்கள்? எப்படியோ சொல்லுங்க. அது ஒரு ஜாப், அது ஒரு வேலை. எப்படி நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு அர்த்தம் ஒரு ஜாப், ஒரு வேலை. இந்த வேலைக்கு பலவிதமான வார்த்தைகளை கொண்டு இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கின்றது. காட், கடவுள், பகவான், தெய்வம், ரப், இறைவன், கர்த்தர், இவ்வாறு ஆண்டவர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு வேலை என்ற ஒரு பேச்சுக்கு இவ்வளவு விதமான சொல் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுடைய எண்ணம், நீங்கள் எப்படி இதை சிந்தித்திருக்கின்றீர்கள் என்று கேட்டேன். நான் சொன்னது சரியா தவறா என்பதை பற்றியும் யாரும் எதுவும் சொல்லவில்லை. மேலும் இந்த வேலைக்கு உரித்தானவன், சக்தி பெற்றவன், இதன் மீது முழு ஆற்றலுடையவன். இந்த வேலையை செய்வதற்கு கடவுள் வேலையோ, தெய்வம் வேலையோ, ரப்பு வேலையோ, எந்த வேலையும் செய்வதற்கு இதற்கு உரிமை கொண்டாடுபவன், ஆட்சியாளன். நீங்கள் வைத்திருக்கும் அந்த 5-6 பெயர்களில் ஒருவரை நீங்கள் இதற்கு தகுதியானவர் என்று பொருத்த வேண்டும். இந்த வேலைக்கு தகுதியான ஆள் யார் என்று நீங்கள் ஒழுங்காக கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தேன். எந்த பதிலும் வரவில்லை. அந்த பொருத்தமான ஆட்களின் பேர் இந்த வரிசையாக இருக்குது. இந்த வேலைக்கு பொருத்தமான யார் என்று கேட்டிருந்தேன். இவ்வளோ பேர் லிஸ்ட் வச்சுக்கிட்டீங்க, இவ்வளோ பேர் லிஸ்ட் வச்சுருக்கிறீங்க. இதை நீங்க கண்டுபிடிச்சாதான் நீங்க உங்க இறைவனை பேச முடியும், இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும், உங்களுக்கு கற்றுத்தருவாங்க. இந்த விஷயத்தை விட்டு குர்ஆனை ஓதுவதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது, உபயோகமும் கிடையாது. இதுவரை அதை பற்றி யாரும் வாயை திறக்கவில்லை, சிந்திக்கவில்லை, அப்படி விட்டுவிட்டீர்கள். இந்த விஷயத்தை சொல்லுங்க. அதாவது நமக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தேவை இருக்கிறது, நமக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு இவன் தான் பொருத்தமானவன் அப்படிங்கிறத நம்ம அங்கே உணர்ந்தோம். உணரும் போது அப்போ இவன் தான் நமக்கு அதை செஞ்சு தரக்கூடியவன், நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் அவன் தான் செய்யக்கூடியவங்கிறது தான் அவனுக்கு இதாகுது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நோய் ஏற்படுது. அப்போ அந்த நோயை நம்ம என்னதான் வேற விதத்தில் மருந்து எடுத்தோ இதை எடுத்தோ அது சோமாவுக்கு வரும் இல்லை. எப்படி ஒரு இது வந்தால் இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் ஒரு ஆளுக்கு அந்த இழிவுபடுத்தப்படுது. ஆனால் நம்ம அந்த இவன்கிட்ட போனா அது உண்மையிலே குணமாகும், இவன் தான் நம்மளை படைச்சது அப்படிங்கிற எண்ணத்துல வரும்போது அவன் தேவைப்படுறான் சார். அந்த மாதிரி புரியுது. இப்போ
இந்த அவன் தாண்டா யார சொல்றீங்க? அதான் சார் நம்மளை உருவாக்குனான, நம்மளை படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சார். அவன் தான் அப்படின்னு, இறைவன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சுகமாக்குற ஆக்குறான். நீங்க அவன் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி எல்லா மக்களும் வியாதி வருது போகுது. எல்லா மக்களுக்கும் வியாதி வருது போகுது. நீ இறைவனை படைச்சவனை நம்பி போகுது சொல்றீங்க. இந்த இறைவனை நம்பாதவர்களுக்கும் வியாதிகள் போய் கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த மக்களுக்கு யார் சுகப்படுத்துறது? அதுக்கும் அவன் தான் சரி இது பண்றான். அதாவது அவன் ஒவ்வொரு நாளும் காரியத்திலே இருக்கேன்னு சொல்றான். எந்த மனுஷன் எதை இன்னைக்கு விடிஞ்ச உடனே கேட்கிறானோ அவனுக்கு அது என்னென்ன தேவையோ அது அவனுக்கு தான் பூர்த்தி செய்யறான். ஆனா அப்படிதான் அது நடக்குது. ஆனா அவன் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு அவங்கள இழிவுபடுத்துறான். அவங்க எப்படி பின்பற்றுறாங்க, இணை வச்சுட்டாங்கன்னாக்கோ அவங்கள மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். அந்த மாதிரி இப்போ நீங்க குரான உங்க வழிமுறையா உங்க தாய் தந்தைகள் எடுத்து வச்சதுனால நீங்களும் இந்த குரானை வைத்து கொண்டு இவன் தான் இறைவன், இவன் தான் சுகப்படுத்துகிறான் என்றெல்லாம் நீங்க குரானை படிச்சு பேசிடுறீங்க. அது இவன் தான் சவிக்கப்படுத்துகிறான், இவன் தான் அந்த இறைவன் என்று நீங்கள் எதை கொண்டு நிரூபிப்பீர்கள்? நீ குரானை படிச்சுட்டு பேசிடுறீங்க. குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்தும். நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறேன், எப்படி நான் கஷ்டம் நீக்குகின்றேன், எப்படி உங்களுக்கு கஷ்டம் உண்டாக்குகின்றேன் என்றெல்லாம் தன்னை பற்றி முழுவதும் கூறிவிட்டான். அந்த அடிப்படையில் நீங்க இவன் தான் செஞ்சிடான்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க நிரூபிக்க முடியுமா? குரானை படிச்சதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களால் இவன் தான் செய்கின்றான் என்று நீங்கள் நிரூபிக்க முடியுமா? அதாவது நமக்கு நிரூபிக்கன்னு சொன்னா உணர முடியும். அதாவது நம்ம ஒரு விஷயத்துல அவன்கிட்ட பொறுப்பு படைச்சிருக்க அவன் நிறைவேற்றி தரும்போது அது நமக்கு உணரலாம். அது வெளிப்படையா நீ சொல்ல இயலாது. நம்ம எனக்கு உள்ளத நாம உணரலாம், அதை வெளியே சொல்ல இயலாது. அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்போ அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உடலில் ஏற்படும் ஒரு வியாதி உங்களுக்கு அல்லாஹ் கிருபையால் சவிக்கமாகிறது. உங்களுக்கு அந்த விஷயம் தெரிந்துவிட்டது, புரிந்துவிட்டது, உணர்ந்து விட்டீர்கள். அல்லாஹ் தான் என்னை சவிக்கப்படுத்தினான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்பேற்பட்ட அல்லாஹ் தான் சவிக்கப்படுத்தினான். நீங்கள் இந்த அல்லாஹ்வை முழுமையாக நீங்கள் உணர்ந்திருந்தால், குரானில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றானே, அதெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்குறேன். அது உதாரணத்திற்கு, இதை நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். உங்களால் பார்க்க முடியுமா? அல்லாஹ் சொன்னதை நீங்கள் செய்ய முடியுமா? நிறைய பார்க்கவில்லையான்னு வருது. அந்த பார்க்கவில்லை விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா? இப்பொழுது உண்மையான இறைவன் அல்லாஹ்தான் என்று பேச்சு வரும் பொழுது, பல மனிதர்களிடமிருந்து பேச்சு வரும் பொழுது, மற்ற மதத்தினர்கள் உங்களிடம் கலந்து உரையாடும் பொழுது,
நீங்கள் மேற்கொண்ட இந்த குர்ஆனில் கூற்றுப்படி சொல்லப்படுகின்ற அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று மற்ற மக்களுக்கு நீங்கள் நிரூபிக்க முடியுமா? சொல்லுவீர்களா? இதுதான் உண்மை, ஒரே இறைவன் அல்லாஹ் தான், வேறு எதுவும் கிடையாது என்று நிரூபிப்பீர்களா என்றுதான் நான் கேட்கின்றேன். அதற்கு உண்டான ஆதாரங்களை வைத்து எதிராலே பேச முடியாத அளவுக்கு உங்களிடம் உண்மை இருக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும். ஒருவர் பேச ஆரம்பித்தார், அப்படி செய்ய முடியுமா உங்களால் தான் கேட்கிறேன். சார், அதாவது சார், நமக்கு அப்படி எடுத்து சொல்ல நிறைய முடியாது, உணரலாம், சில விஷயங்களை சொல்லலாம். இப்போ இது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பாத்ரூம் போறோம்னு சொன்னாலும் நம்ம போய் இருந்த கண்ணால வரக்கூடியது இல்லை. அப்ப அது உணர்த்தப்பட்டாதான் நம்ம போய் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எட்டி வைக்கலாம். அதாவது நீ உன்னோட உடம்ப யாரு வழி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லலாம் இந்த விஷயம். சார், இந்த விஷயத்தை பற்றி பரவாயில்ல, ஒன்று தப்பு, நான் ஒழுங்காக பேசியிருக்கிறீங்க, தப்பு கிடையாது. இப்போ யார் என்ன கேள்வி கேட்டாலும் அல்லாஹை பற்றி அதை சொல்லுவதற்கும் கேட்டவர்களுக்கு மனசு திருப்தி அடைக்கக்கூடிய வழியில் பதில் சொல்வதற்கும் நாம் தயாராக வேண்டும். இப்போ நீ எடுத்த முயற்சி, இந்த முயற்சியிலே வாங்க, அப்பந்தான் மற்றவர்கள் பேச முடியும், எழுத முடியும். இந்த விஷயங்களை அறிவதற்கு முன்னர் நாம் நஅபுதுவில் முழுமையாக இருந்திருக்க வேண்டும். நாம் பேசுவது அனைத்தும், நீங்கள் பேசியது அனைத்தும் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே சொல்லிவிட்டீர்கள், மற்றபடி நிரூபிக்கவில்லை. குர்ஆனை நம்ம எடுத்துக்கொண்டோம், அது சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்போ இவன் தான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லியாச்சு, அதை விட்டு வேற போகிறதுக்கு வழி தெரியாதுமோ இதை நம்பிட்டு உட்கார்ந்துட்டோம், பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ற விஷயம் வரும் பொழுது அது அழகான முறையில் தர்க்கம் செய்து மனிதர்களுக்கு புரிய வைத்து, இவன்தான் கடவுளுக்கு உரித்தமானவன், இவன்தான் ரப்புக்கு உரித்தமானவன், இவன்தான் தெய்வத்துக்கு உரித்தமானவன் என்று நாம் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். இன்று உலகம் முழுவதும் எல்லோரும், எல்லா மதத்தினரும் வாயிலில் இந்த பேச்சு வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இறைவன் பேச்சு வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் பாஷையில் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விஷயம் தெரியாமல், புரியாமல், எந்த விஷயத்தையும் தெரியாமல், ஏதோ வாய்க்கு வந்தமாக எல்லாம் படிப்படியாக பரம்பரையாக இதே பேச்சு வந்து போய்கொண்டே இருக்கின்றது. மற்றபடி என்ன விஷயம் என்று புரிந்து கொள்வதற்கு இது நாம் தயாராக இல்லை. காரணம், நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எந்த குறையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இதை போய் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பார்த்து பேசிக்கிட்டு அதை பேசித்தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு ஒழுங்காக வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இவன் இறைவன் இருந்தால் தான் என்ன, இல்லட்டால் என்ன, அந்த எண்ணத்தோடு மனிதன் போய்கொண்டிருக்கின்றான். இதை பற்றி எந்தவித அறிவு இல்லாமல் அப்படியே இந்த இறைவன் விஷயத்தை முற்றிலும் மறந்தவனாக தன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது மனிதனுக்கு இன்று. இவன் யார் என்று உண்மையான எப்படி, இப்போ அவனுக்கு உருவம் கிடையாது. என்ன காரணம் சொல்வீர்கள் நீங்கள்? இப்போ வந்த மனிதர் உங்களிடம் வந்து இறைவனை பார்க்க முடியாது, உருவம் கிடையாது என்று நீங்கள் அவரிடம் சொல்லுகின்றீர்கள். அந்த மனிதர் கேட்கின்றார், பார்க்க முடியாதவனை எப்படி கண்டுபிடித்தாய்? உருவமே இல்லாதன்னு சொல்லுகின்றாய், எப்படி கண்டுபிடித்தாய்? உருவம் இல்லாமல் எப்படி கண்டுபிடித்தாய்?
எந்த வகையில் கண்டுபிடித்தாய்? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் இருக்கின்றது, குர்ஆன்ல இருக்கின்றது. இந்த பதில் குர்ஆன்ல இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு தேவைக்கு அவன் தான் உதவி செய்கிறான்னு சொன்னீங்க. அவன் எப்படிப்பட்டவன் என்று எப்படி கண்டுபிடித்தாய்? நீ குர்ஆன்ல போட்டிருக்குது, அதை நீ படித்து காட்டிட்ட. இப்போ அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டார்னா என்ன சொல்லுவீங்க? நீ எப்படி நிரூபிப்பா? சொல்லு பார்ப்போம். உருவம் இல்லை, அதை நிரூபித்து காட்டுப்பா. அவனை பார்க்கவே முடியாது சொல்றியா? சரி, அதையாவது நிரூபித்து காட்டு. நீ எப்படி கண்டுபிடித்தாய்? எந்த வகையில் இறைவனுக்கு உருவம் கிடையாது என்று நீ சொல்லுகின்றாய் என்று அவர் ஆசையோடு கேட்கின்றார். என்ன பதில் சொல்வது? என்ன பதில் சொல்வது? ஆகவே இந்த விஷயத்தை பற்றி நான் தனியாக வீடியோ போடலாம் என்று மனசில் வைத்திருக்கின்றேன். இது தனியாக இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அனுமதி கொண்டு இந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ற விஷயம் உங்களுக்கு 3 வாரம் கேட்டிருக்கிறேன். எந்த பதிலும் வரவில்லை. அல்லாஹ்வின் கிருபையால் இன்று காலை 5 மணிக்கு இதனுடைய விஷயம் தெரியப்பட்டது. அழகான முறையில் அல்லாஹ் அறிவித்தான். இந்த விஷயத்தை இனி வரும் வீடியோக்களில் தனியாக போட போகிறேன். கடவுளை அறிவது எப்படி என்ற தலைப்பில் வருகின்றது. இறைவனை கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்படி இறைவன் வஹி மூலமாக அறிவிக்கின்றான் என்ற விஷயத்தை பற்றி தான் சொல்லப் போகின்றேன். இந்த இறைவன் கடவுள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருந்தேன். நானே உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு ஜாப், இது ஒரு வேலை, இது ஒரு வேலை. இந்த வேலைக்கு உரித்தமானவன் யார் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். யார் யார் என்னென்ன பெயரை வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை நீங்கள் அதை பொருத்த வேண்டும். இதுக்கு இவன் தான் லாயக்கு, இல்லை இவன் தான் லாயக்கு, இல்லை இவன் தான் லாயக்கு என்று நீங்கள் பொருத்த வேண்டும். எப்படி அல்லாஹ் உங்களுடன் பேசுகின்றான், எப்படி வஹி மூலமாக விளக்கத்தை அளிக்கின்றான் என்பதை இன்று காலையில் நான் அல்லாஹ் கிருபையால் தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தைக்கு அழகான விளக்கம் இது ரப். அகிலங்களுக்கெல்லாம் அவன் தான் இறைவன் என்று சொல்கிறோம், கேட்டே இருந்தோம். என்ன இறைவன்? இறைவன் அழகான பதில் வந்து விட்டது. நான் செவ்வாய்க்கிழமை அல்ல புதன்கிழமை தனியாக வீடு இதை பற்றி பேச போகிறேன். அதில் இந்த விஷயத்தை சொல்ல போகின்றேன். தனியாக பேச போகிறேன். எல்லா மதத்தினருக்கும் நான் கேட்க போகிறேன். கேள்விகளும் அவங்க மதத்திலேருந்து நிரூபிக்கணும். இல்லை இவர்தான் உண்மையான இறைவன், இல்லை இவர்தான் உண்மையான இறைவன், அடுத்த மதத்தில் வேறு மதம் இல்லை நாங்கள் சொல்கிறதா உண்மையை அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும். நான் ஏன் இதை முதல் நிரூபிச்சிடுறேன்? என்னோட விஷயத்தை, இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயத்தை முதல் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற மதத்தில் நிறைய பேர் பெரிய பெரிய மதத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவர் இருக்கிறாங்க, இந்து மக்கள் இருக்கிறாங்க, புத்த மதத்தில் இருக்கிறார்கள், சீக்கிய மதத்தில் இருக்கிறார்கள், இஸ்ரேல் மதத்தில் இருக்கிறார்கள். அவங்க இல்லை நாங்கள் எதை வழிபடுகின்றோமோ, எதை வணங்குகின்றோமோ அதுதான் உண்மையான இறைவன். அவங்க வேத புத்தகத்தின் அடிப்படையில் அவங்க நிரூபிக்கின்றனர். இப்படியாக ஆரம்பம் செய்ய போகின்றேன். இன்னும் 2-3 இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நேற்று எது நிறுத்தினா அதை படிங்கப்போ, நான் படிங்க. 3:81 உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியானது? 86 வந்தீங்களா? சரி படிங்க. 3:86 எடுத்துக்கிறங்க, படி. தங்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக இந்த தூதர் உண்மையாளர்தான் என்று சாட்சியம் கூறி நம்பிக்கை கொண்ட பிறகு
நிராகரித்துவிட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். உண்மையை மக்களுக்கு எடுத்து கூறிய பின்னர் சாட்சியங்களையும் மக்களுக்கு எடுத்து காட்டி, உதாரணமாக ரசூல் அன்று அந்த அரேபிய மக்களுக்கு, சிலைகளை வணங்கும் மக்களுக்கு இது கடவுள் கிடையாது, இதை வணங்காதீர்கள் என்று சாட்சியத்தோடு பேசியிருக்கின்றார். இதால் பேச முடியாது, கண்ணிருந்தும் பார்க்க முடியாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது என்று அந்த அரேபிய நாட்டு மக்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை பார்த்து மக்களுக்கு எடுத்து கூறினார். இதுதான் சாட்சி. இது வேண்டாம், இதையெல்லாம் படைத்த, உங்களெல்லாம் படைத்த, வானங்கள் பூமி படைத்த இறைவனை நீங்கள், அந்த அல்லாஹை நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், அவனுக்கு வழிபடுங்கள், அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை சாட்சியுடன், அத்தாட்சியுடன், உண்மையுடன் எடுத்து காட்டியும், எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? இவ்வாறாக அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுகின்றான். 87. நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ், வானவர்கள், மனிதர்கள் அனைவரின் சாபம் இருக்கின்றது. பாத்தீங்களா? அதுதான் அவர்களுக்குரிய கூலியாகும். பாத்தீங்களா? இப்போ சாபம் இறங்கிடுச்சு. யாருக்கு? இப்ப நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இந்த குர்ஆனை தொடாதவர்களுக்கும், இந்த குர்ஆனை தூக்கி எறிந்தவர்களுக்கும், நிராகரித்தவர்களுக்கும் சாபம், அல்லாஹ்வின் சாபம் இறங்கிவிட்டது. இந்த சாபக்கேடை வாங்கி கொண்டுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் இந்த உலகத்தில் வாழும் ஷியா சுன்னி கூட்டத்தினரும் ஷாஃபி ஹனஃபின்னு சொல்லி கொண்டு திரிகிறார்களே, இந்த கூட்டத்தில் சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிட்டது. இவர் அனைவரும் செய்கின்ற செயலை நீங்கள் பார்ப்பீர்களாயின் அனைத்தும் குர்ஆனுக்கு விரோதமாக தான் இருக்குமே தவிர குர்ஆனுக்கு ஒரு காலம் ஒத்து போவாது. அப்பேற்பட்ட பாவிகளாக நாங்கள் வாழ்வோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள். எந்த வகையிலும் அவர்கள் இந்த குர்ஆன் பக்கம் வரவும் இல்லை, அதை படிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம், சாபம் இறங்கிவிட்டது. என்னைக்கே 1447 வருஷத்துக்கு முந்தைய இறங்கிவிட்டது. அந்த பாவிகள் தான் இனி உலகம் முழுவதும் வியாபித்து நிறைந்து இருக்கின்றார்கள், உங்களை தவிர. உட்காந்துருக்கீங்களா 10 பேர், அந்த 10 பேரை தவிர யாரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். படி. 88. இதிலேயே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களை விட்டும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. அவர்கள் அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ அன்றைய தினம் இந்த வேதனையிலேயே எப்போதுமே இருப்பார்கள், நிறந்திருப்பார்கள். எந்த அவகாசமும் இனி மேற்கொண்டு அவகாசம் அளிப்பதோ அல்லது மன்னிப்பளிப்பதோ பேச்சே கிடையாது. கதை முடிந்துவிட்டது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். 89. எனினும் இதன் பிறகு எவரேனும் மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களேயானால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் இருக்கின்றான். இப்போ உண்மையை தெரிந்த பின்னர் தப்பான வழியில் போய்விட்டோம்,
குர்ஆனுக்கு விரோதமான செயல் இறங்கிவிட்டோம் என்று உணர்ந்து தன்னை திருத்தி கொண்டவர்களுக்கு இனி குர்ஆன் வழிதான் என்னுடைய வழி, இந்த உலக மக்கள் போகிற வழி என் வழி கிடையாது என்று யார் திருந்தி சீர்திருந்தி குர்ஆன் பக்கம் வந்து விட்டார்களோ, நிச்சயமாக நான் யாருக்கு சாபம் விட்டோனோ அந்த சாபத்தை அவர்கள் மீது ஒரு சாபத்தை நீக்கி விடுகின்றேன், உண்மையிலே அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையவனாக இருக்கின்றேன் என்று தன்னை பற்றி திருந்தி வந்த மக்களுக்கு சொல்லுகின்றான். 90. நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின் நிராகரித்து மேலும் நிராகரிப்பை அதிகமாக்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் தாம் வழி கெட்டவர்கள். எவ்வளோ சொல்றியப்பா நீங்க இப்போ நீங்க உங்க குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் சொல்றீங்க, இந்த மாதிரி உண்மை இருக்குது, உண்மையின் பக்கம் வாங்கன்னு சொல்றீங்க. அது காதலே கேட்காம நீ என்ன சொல்றது நான் என்ன வர்றது என்று பெரும்பாலான அனைவரும் போய்விட்டார்கள். இப்போ இப்பேற்பட்ட மக்களுடைய பாவ மன்னிப்பு ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, அவர்களுக்கு நிரந்தரமாக நரக வேதனை உண்டு என்று அல்லாஹ் கூறிவிட்டான். இனி மன்னிப்பே கிடையாது. இவ்வளவு சொல்லியும் உண்மை எடுத்து காட்டியும் அவர்கள் வந்தார்கள், வந்து கேட்டார்கள், கேட்டு போய்விட்டார்கள். உண்மையை கேட்டார்கள் தம்பி, முடியாது என்ற திமிரோட ஆணவத்தோட போய்விட்டார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு எக்காலத்திலும் மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக கூறிவிட்டார். அந்த கூட்டத்தில் நிறைந்து இருக்கின்றார். 91. எவர்கள் நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்தும் விட்டார்களோ அவர்களே எவனிடம் மேலும் பூமி நிறையா தங்கத்தையே ஈடாக கொடுத்தாலும் அவனிடம் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகையோருக்கு நோய்வினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். இவ்வளவு சொல்லியாச்சு. நம்ம கடைசி வரையே எவ்வளவு சொல்லியே வராமையே அதிலேயே ஆள் இறந்தும் போயிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி வழி, இந்த மாதிரி விதி, இந்த மாதிரி வேதனை அவர்களுக்கு. எதுக்கு ஒப்புக்கொள்ள எந்த விஷயம் சிபாரிசோ அதுக்கு நஷ்டம் எடுத்துறேன் என்று வந்தால் கூட எது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. 92. நீங்கள் நேசிக்கும் பொருட்களில் இருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நேசிக்கும் பொருள் அதிலிருந்து தான் நீங்கள் செலவு செய்யணும். நீங்கள் நேசிக்காத பொருள், வெறுப்பு அடைய பொருள், பிடிக்காத பொருள், இதை உன்னத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதையே நீங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுங்கள். பிடிக்காததை, உனக்கு பிடிக்கல இல்லை அப்பயே மற்ற அதை கொடுக்குற, உனக்கு எது விருப்பமோ அதை கொடு. இது அல்லாஹ் சொல்லுகின்றான். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு உதாரணம் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், இப்போ சொல்ல தேவையில்லை. இப்போ அதில் புதிய ஒரு அடுத்த விளக்கத்துக்கு நான் கேட்டிருந்தேன். அந்த விளக்கத்தை யாரும் சொல்லலை. நான் புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு. புது விஷயம் அதில் எப்படி புதிய நேசிக்கும் பொருள் எது என்று நான் சொல்லுகின்றேன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? என்ன நேசிக்கும் பொருளுக்கு என்ன உதாரணம் காட்டியிருந்தேன் உங்களுக்கு சொன்னேன்? நேசிக்கும் பொருளிலிருந்து கொடுக்காதவரை எந்த அடைய மாட்டீர்கள். அதுக்கு உதாரணம் நிறைய சொன்னேன்னு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். தெரியல, யாரும் தெரியல.
எல்லாம் மறந்தாச்சு. சேலை பத்தி சொன்னீங்க. என்ன தம்பி? ஆமா, துணிமணிகள். ஆமா, துணிமணிகள் வாங்குறீங்க. சேலை வாங்குறாங்க. அதான் சரி சரி. அந்த அந்த சேலையில இருந்து வாங்கினதுல இருந்து கொடுக்கணும். விருப்பமானதுல இருந்து கொடுக்கணும். சரியா? இதான் சொன்ன உங்களுக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. காசு இருக்கு, அதுல 10,000 ரூபாய் கொடுக்காம 90,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன சொன்னீங்க? 1 லட்சம் ரூபாய் காசு விளங்கல. 10,000 ரூபாய் கொடுக்கணும், 90,000 ரூபாய் கொடுக்கணும். ஒண்ணு விளங்கலையா தம்பி? யாராவது சொல்லுங்களேன். எல்லாம் உட்காந்துருங்க. என்ன சொன்னாங்க சொல்லக்கூடாது எனக்கு. சார், 1 லட்சம் ரூபாய் ஒருத்தட்ட இருக்கு. சரி, 10,000 ரூபாய் சாமான் வாங்கியாச்சு வச்சுக்கிட்டு 90,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்னது புது விஷயம். இப்போ சிராய் சொன்னாரே புது விஷயம். 1 லட்சம் ரூபா மட்டும் இருக்குதுப்பா எல்லாத்தையும். நல்ல 10,000 ரூபாய் 20 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு வந்துட்டீங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 90,000. நீங்கள் நேசிக்கு பதில் 90 10 3 சேலையா 90,000 நீங்கள் நேசிக்கிறது? 90 தான் நேசிப்பேன். புரிஞ்சுக்கிறங்க. அடுத்த ஆணும் எப்படி போடுறான்னு பாருங்க, எல்லாம் எப்படி பேசுறான்னு பாருங்க, எப்படி வார்த்தையை ஆண்ட உங்களுக்கா சொல்றான்னு பாருங்க. நீங்களே என்னத்தை கற்பனை பண்ணி சொன்னாதான் அந்த 10,000 சேர் நான் சொன்னவங்களுக்கு. அடுத்ததை விட பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அன்னைக்கே சொன்னவங்களுக்கு. இதை இப்போ சிராய் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த 90 நீங்கள் கொடுக்கணும் மக்களுக்கு. செய்வீங்களா? சரி, ஏதோ கொடுத்துருவோம்ப்பா. 10 3 சேலை வாங்கணும், 3 சட்டை வாங்கணும், 1 கொடுத்துருவீங்க. வீட்டில் எவ்வளோ இருக்குது? மிச்சம் 90 ரூபா, பாக்கி பத்திரமா இருக்குது. அதான் நீ அதிகம் விரும்பக்கூடிய பொருள், அதான் 90,000. இதை கொடுப்பியா நீ என்று கேட்கின்றான். இப்போ யார் செய்வாங்க என்றால், அடிப்படையில் யார் ஈமானை வளர்த்து கொண்டு வருகின்றார்களோ, ஈமான் அல்லாஹ் மீது ஈமான் வைத்த முழு ஆசையுடன் யாரெல்லாம் அதை வளர்த்து கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் அந்த 3 துணிமணிகள் 3 பொருள்கள் இருந்து ஒரு பொருளை கொடுப்பார்கள். வேகமாக ஆக ஆக அல்லாஹ்வை பற்றியும் தூதரை பற்றியும் அல்லாஹ் சக்தியை பற்றியும் அல்லாஹ்வுடைய நியமத்தை பற்றியும் அல்லாஹ் உதவி பற்றியும் அல்லாஹ் பாதுகாப்பை பற்றியும் வேகமாக போக 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 அவங்க மனசு அப்படியே 90 எடுத்து கொடுத்துரும். இதுதான் ஈமானை படிப்படியாக தான் வளர்க்க முடியுமே தவிர எடுப்பிலேயே நீ 10,000 கொடுக்க முடியாது, 90,000 கொடுக்க முடியாது. சில்லற காசை தான் எடுத்து கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ஈமான் பலம் அதிகமாகத்தான் அல்லாஹ் எதையெல்லாம் தர்மமாக ஆக்கியிருக்கின்றானோ அதனை நீங்கள் செய்ய முடியும். ஈமானை அதிகரிக்காமல் அல்லது ஈமானை கொல்லாமல் அல்லாஹ் சொல்லும் எந்த நற்காரியங்களையும் உங்களால் செய்ய முடியாது. எழுதிருங்க. இது ஒரு விருப்பமானதிலிருந்து செயல்படுத்துறது 10,000. அடுத்த விருப்பமான ஹையஸ்ட் டிகிரியில போறது 90,000. இப்படி செய்வதற்கு நீங்கள் தூய்மை உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம், இது முடியும். இல்லாவிட்டால் 10 பைசா கூட நம்ம கொடுக்க முடியாது. இதுதான் உலகத்தினுடைய மக்களுடைய செயல். அந்த காரணத்தினால்தான், இறைவனை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்று உலக மக்கள் இந்த இறைவன் ஃபேக்டர், இந்த அல்லாஹ் என்ற விஷயம்,
இந்த கடவுள் என்ற விஷயத்தை டோட்டலாக முழுமையாக மறந்து விட்டார்கள். இது ஒரு தேவையில்லாத விஷயம் என்று அவர்கள் எண்ணி இந்த உலகத்தில் ஒழுங்காக போய் கொண்டிருக்கின்றது, ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் மாறிவிட்டார்கள், இறைவனை மறந்து விட்டார்கள். நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவான், எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் என்னை மறந்து வாழ்ந்தீர்களோ இன்று நான் உங்களை மறந்து விடுகின்றோம், இன்றைய தினம் நாங்களும் மறந்து விடுகிறோம் என்று அல்லாஹ் அந்த நரகவாசிகளை பற்றி நாளை கூறுவான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, 2 விதமான விருப்பமானதிலிருந்து செலவு செய்வது 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் விஷயத்தில் இன்னும் தயாராகவில்லை, 10,000 விஷயத்தில் ஒன்றும் தயாராகவில்லை. அதை நாம் முழுமைப்படுத்தினால் நிச்சயமாக 90 சர்வசாதாரணமாக போய்விடும். படிங்க தம்பி. 93. தௌராத் அருளப்படுவதற்கு முன்னால் இஸ்ராயேல் தன் மீது தடை செய்து கொண்டதை தவிர இஸ்ராயேலின் மக்களுக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நீர் கூறும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதை ஓதி காண்பியுங்கள் என்று. சில விஷயங்களை, சில பொருள்களை தவிர மற்ற எல்லா உணவுப் பொருள்களும் இஸ்ராயல் மக்களுக்கு அல்லாஹ் ஆகுமாக்கி வைத்திருந்தான், ஹலாலாக ஆக்கியிருந்தான். அவர்கள் இது கூடாது அது செய்யும் என்று வேகமாக தர்க்கம் செய்து பலவிதமாக அல்லாஹ்வுக்கு விரோதமாக பேச்சும் செயலும் இருந்தார்கள். அப்படி நீங்கள் இருப்பீர்களாயின் தௌராத்தை எடுத்து ஓதி காட்டுங்கள், அந்த தௌராத் புத்தகத்தை கொண்டு வந்து ஓதி காட்டுங்கள், நீங்கள் சொல்லுவது அது இருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அவரிடம் கேள்வி கேட்கின்றான். சரி, புரியுதா? சொல்ல புரியுதா? படிங்க. 94. இதன் பின்னரும் எவரேனும் அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்தால் அவர்கள்தான் அக்கிரமக்காரர்கள். இவ்வளவு சொல்லியும் இல்லை, இது கூடாது, இது ஹலால், இது ஹராம், இது அப்படி இப்படி என்று ஊருக்கு சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களே சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தால் என்ன சொல்றாங்கல்ல, அக்கிரமக்காரர்கள். இவர்கள் அக்கிரமக்காரர்கள். அல்லாஹ் ஒன்று சொல்ல இவர்கள் ஒன்று அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அக்கிரமக்காரர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி முடிக்கின்றான். 95. நீர் கூறும், அல்லாஹ் உண்மையே கூறுகிறான். ஆகவே நேரான வழியை சார்ந்தவரான இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். 96. மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் நிச்சயமாக பக்காவில் உள்ளது. நீங்க ஆலயத்தை அடிச்சுட்டு வீடுன்னு போட்டு பைத்துன்னு போட்டிருக்கு, எல்லாம் மாத்திருங்கப்பா. குரான்ல எல்லாம் பைத்துன்னு போட்டிருக்குது, பார்த்துக்கிறங்க. எவ்வளோ பெரிய தப்பை எழுதுறாங்க பார்த்துக்கிறங்க. இந்த குரானை எழுதுறவங்க எவ்வளோ தப்பு, குரான் தெரியாதவங்க தான் எழுதிக்கிறாங்க. அது போய் புரிஞ்சிக்க மாதிரி இல்லை. எவனுக்கு குரான் தெரியாதோ அவன் தான் குரான் எழுதிக்கிறான். அந்த குரான் வச்சு போதிட்டு இருக்கோம். நமக்கு அரபி தெரியாதனால வழி இல்லாமல் இப்போ திருத்திக்கணும். அரபி லேசஸை கற்றுக்கணும்னு திருத்திக்கணும். இப்போ படிங்க. மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக பக்காவில் உள்ளதுதான். இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதர்களுக்காக, இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு பக்காவில் உள்ளதுதான். இந்த பக்கா என்ற ஊர், அது பக்கா வேலின்னு ஒன்று இடம் இருக்குது இன்னைக்கு. அந்த இதில் இஸ்ரேல் பக்கத்து ஒரு நாடு,
லெபனான். லெபனான் ஒரு நாடு இருக்குது தம்பி, அரப் கண்ட்ரியில். லெபனான் ஒரு எப்படி குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, சவுதி அரேபியா, லெபனான் ஒரு நாடு இருக்குது. புரிஞ்சுக்கிறேங்க. அந்த நாட்டில் பெரிய வேலி, பெரிய மைதான், பெரிய ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ், அந்த இடத்துக்கு பேர் பக்கா வேலி. பக்கா, BACCA, பக்கா. அந்த ஊர் பேர் பக்கா. அந்த இடத்துல தான் மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு அந்த பக்காவில் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதற்கு என்ன அர்த்தம் என்றால் சொல்ல முடியுமா? இந்த முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன விஷயத்தை அல்லாஹ் கூறுகிறான் என்று சொல்ல முடியுமா அவங்களா? மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு. இந்த இடத்தில் எழுதுகிறங்க, வீடு என்பது குடும்பம். விட்டுறாதீங்க, எழுதுகிறங்க. இந்த வரியில் சொல்லப்பட்ட வீடு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் குடும்பம். இப்ப சொல்லுங்க, மனிதர்களுக்காக முதலில் வைக்கப்பட்ட குடும்பம் பக்காவில் உள்ளது. இப்ப புரியுதா அந்த முதல் வரிக்கு அர்த்தம்? உள்ளதுதான். அதான், வேற எந்த வீடும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடு அதான். மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட முதல் குடும்பம் அதுதான், பக்காவில் வைக்கப்பட்டதுதான். இப்பொழுதுதான் ஓதிட்டு வர்றீங்க. இதை பற்றி என்னைக்கா சிந்திச்சு என்ன சொல்றான்னு யாராவது புரிஞ்சிருந்தால் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது குடும்பம், முதல் குடும்பம். அதாவது இப்ராஹிம் நபியை பற்றி அவங்க சொல்றாங்க. இப்ராஹிம் நபி எப்படி வாழ்ந்தாரு, அதுதான் உதாரணம். மனிதர்கள் அவர் மாவும் அதுக்காக அதை உதாரணம் சொல்றோம். அவரை தான் நம்ம பின்பற்றுவோம். அவர் இமாம். அந்த குடும்பம் இப்படி வாழ்ந்தது அப்படிங்கிறது தான் அவனை பார்த்தார். மனிதர்களுக்கு அது ஒரு என்ன சொன்னார் சாயிஷாகா? சொல்லுங்க யாராவது. முதல்ல இப்ராஹிம் நபியோட குடும்பம் தான், குடும்பத்தார் மொத்தமுமே ஈமான் கொண்டு அல்லாஹ்வோட பாதையில இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்றதுனால அந்த அதை மாடலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ ஓரளவு நல்லா ஓதி ஓரளவு அர்த்தம் கண்டுபிடிக்கிற வழியில் எல்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க. குடும்பம், ஒரு குடும்பமே நபியா இருக்கிறாங்கப்பா. அதான் இப்ப முதல். மற்றவெல்லாம் நூஹ் இருந்தாரு, 6 ஒய்ஃபும் பிள்ளையும் போயிட்டான். லூத் இருந்தாரு, 6 மனைவி போயிடுச்சு. எல்லா நபிமார்களும் குடும்பமே கிடையாது. இது மட்டும்தான். எது மட்டும்தான்? இப்ராஹிம் குடும்பம் மட்டும்தான் முழுமை. எல்லோரும் நபிமார்கள். இப்ராஹிம் அப்பாவும் நபி, அவர் 3 பிள்ளை இஸ்மாயில் சாக்கி ஆக்கும் நபி, 10வது பேர பிள்ளை யூசுப் அவர்களும் நபி. இந்த குடும்பம் முதல் குடும்பம், நபிமார்களை கொண்ட குடும்பம். அதுதான் அல்லாஹ் செஞ்சத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம். மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் குடும்பம். அனைவரும் நபிமார்கள், அனைவரும் தூதர்கள், அனைவரும் அல்லாஹ்வுக்காக மகத்தான தியாகம் செய்தவர்கள். இந்த மாதிரி குடும்பம் கிடையவே கிடையாது. இதான் முதல் குடும்பம் வருது. ஆக நூஹ், ஹூத், சாலிஹ் இவங்க கிடையாது. ஒரு ஆள் தான் வந்தாங்க. இவருடைய இப்ராஹிமுடைய விஷயத்தில் தான்
இப்ராஹிம் குடும்பமே அனைத்தும் நபிமார்களை கொண்ட குடும்பம். எழுதிக்கிறங்க, உற்றாதி எழுதிக்கிறங்க. இதுதான் சொல்றான், முதல் வீடு, முதல் குடும்பம், மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் குடும்பம் வீடு பக்காவில். அந்த குடும்பத்தை ஆண்டவன் பக்காவில் கொண்டு வச்சிருக்கிறான். அந்த பக்கா என்ற ஊர்ல எதுவும் கிடையாது, விளைச்சல் எதுவும் கிடையாது. வேலி, பெரிய மைதான வேலி, அங்கே கொண்டு போய் வச்சான் அவர். இவர் எப்ப வந்தாரு இந்த பக்காவுக்கு என்ற விஷயம் தனி விஷயம். அது குர்ஆன்ல தயாராக இருக்கின்றது. நீங்கள் படித்திருந்தால் கண்டுபிடித்திருப்பீர்கள். ஆனால் அதை ஒரு சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பது கஷ்டம். எல்லாமே குர்ஆன் இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இந்த ஊர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஒழுங்கா ஓதுங்க. 14வது சூறாவை கொஞ்சம் ஓதி பாருங்க. அதுல ஏதாவது தடயம், ஹிண்ட் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க, சொல்லுங்க. போட்டி போட்டு ஓதுங்க. அர்த்தத்தை கண்டுபிடிச்சுன்னு ஓதுங்க. அர்த்தத்தை வஹீ மூலமாக இறக்குங்க, மக்களுக்கு சொல்லுங்க. வஹீ மூலம் உண்மையாக தான் இருக்கும். மாற்ற முடியாது, எதிர்க்க முடியாது, எந்த தர்க்கமும் செஞ்சு ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வின் வந்த உதவி, அல்லாஹ்விடமிருந்து வரும் அர்த்தம் யாராலும் மாற்ற முடியாது. இப்போ முதல் வரிக்கு அர்த்தம் இந்த பக்கா எழுதுங்க. லெபனான் ஊர் இருக்குது, ஹிஸ்புல்லான்னு கூட்டாட்சி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஊர்ல வேலி, பக்கா வேலி இருக்குது. அங்கே கொண்டு போய் இப்ராஹிம் குடும்பத்தை அல்லாஹ் வைத்தான். ஏன் வைத்தான் அது தனி விஷயம். இப்போ எழுதிட்டீங்களா? லெபனான் என்ற ஊர்ல பக்கா. மேப்ல பார்த்துக்கிறங்கம்மா, பார்த்துக்கிறங்க. இப்போ 14 சூறாவையும் பார்த்துக்கிறங்க. மெதுவாக ஓதி அவசரம் இல்லாமல் என்ன சொல்ல வர்ற ஒழுங்க நோட்ஸ் எடுங்க. இந்த குடும்பத்தை பற்றியும் பக்கா பற்றியும் 14ல் சொல்லியிருக்கப்படுகின்ற அந்த ஆயத்தை ஒழுங்க பாருங்க. இப்ராஹிம் விஷயம் எல்லாம் வருது பாருங்க, கனெக்ட் பண்ணுங்க. என்னவா இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும். ஓதுன்னு சிந்திக்கணும். அடுத்த லைன் படிங்க. பக்காவில் உள்ளதுதான். அப்போ அவர் ஊரு பக்காவில், மக்கா கிடையாது. மக்கா இங்கே கிடக்குது சவுதி அரேபியாவில். சவுதி அரேபியாவுக்கு லெபனானுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. அது வேற ஊர், இது வேற ஊர். தேவையெல்லாம் பக்கா போய் மக்கா போட்டுச்சானுங்க. இது சைத்தானுடைய செயல் நம்ம தேவையில்லை, நம்ம புரிஞ்சுக்கிறோம், திருத்திக்கிறோம். அப்படி இடத்துல அது பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர் வழியாகவும் இருக்கிறது. அது பாக்கியமுள்ள வீடு. இப்ப வீடு கல்லு, செங்கல், மண்ணெல்லாம் பாக்கியம் கிடையாது. அதுக்காக நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் அது இது பேச ஆரம்பிச்சுறானுங்க, அவங்ககிட்ட தூரம் ஆயிடுங்க. அது பாக்கியம் இல்லை. அங்கே வீட்டில் இருக்கிறாங்கல்ல, இப்ராஹிம் நபி இருக்கிறார், இஸ்மாயில் நபியும் இருக்கின்றார். 2 பேர் தான் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவர் மனைவி இஸ்மாயில், 2 பேர். மனைவி, முதல் மனைவி இறந்து விடுகின்றார். இதெல்லாம் கிடையாது. ஓதுனா தெரியும். ஆமாம், நான் சொல்கிறது சரின்னு சொல்லுவீங்க. எழுதிக்கிறங்க. நான் சொல்கிற விஷயம் எழுதிக்கிறங்க. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு பாருங்கள். முதல் மனைவியும் இஸ்மாயிலும் இருக்கின்றார் அந்த வீட்டு. இதான் குடும்பம். உன்ன அடுத்த 2 பேர் உனக்கு பிறக்கலை, அதையும் புரிஞ்சுக்கிறங்க. அது பாக்கியமுள்ள வீடு. அந்த பாக்கியமுள்ளவர்கள் அந்த வீட்டில் இருக்கின்றார்கள். அவர்களும் போய் நல்லதை கேட்டுக்கொள்ளுங்கள், அறிவுரை பெற்றுக்கொள்ளுங்கள், நல்லபடியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அங்கு போய் பாக்கியம் உள்ளது, அது பாக்கியம் உள்ளது. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? உலக மக்கள் யாவருக்கும் நேர் வழியாகவும் இருக்கிறது. உலக மக்கள் யாவருக்கும் இது நேர் வழி காட்டியாக இருக்கின்றது இந்த வீடு.
வீடு, அந்த வீட்டில் உள்ளவர்கள். நான் எப்படி கொண்டு வரணும்னு கேட்டா, உலக மக்கள் மனிதர்கள் யாவருக்கும் நாம் இந்த இப்ராஹீமை இமாமாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் 2:125 கூறுகின்றான். மனிதர்களுக்கு இமாமாக நாம் உம்மை ஆக்கியிருக்கின்றோம், தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி படித்திருப்பீர்கள். அங்கே போங்க, அங்கே இப்ராஹிம் இருப்பார், அவர் மகன் இஸ்மாயில் நபி இருப்பார். போய் கற்றுக்கிறங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கிறங்க, நேர்வழி அடைந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம் இந்த முதல் ஆயத்தில். அடுத்தபடி 97. அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. அதில் தெளிவான உண்மைகள், ஆதாரங்கள், ஆயத்துக்கள் உள்ளன. நான் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் என்ன அறிவிச்சேனோ அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார், தெளிவான ஆதாரத்தோடு விளக்குகின்றார். இவ்வாறு அந்த வீட்டில் உள்ளவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்காமு இப்ராஹிம் இருக்கின்றது. அதில் மக்காமு இப்ராஹிம் இருக்கின்றது. இப்ராஹிமுடைய மார்க்கம், இப்ராஹிமுடைய தீன் அங்கு இருக்கின்றது. அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் வழியில் தீன் இருக்கின்றார்கள். அவரும் அவர் பிள்ளையும் தீன் இருக்கின்றார்கள். மக்காமு இப்ராஹிம் கண்டுபிடித்த தீன் அங்கு இருக்கின்றது. போய் கேட்டுக்கொள்ளுங்கள், விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். மக்காமுன்னா தீன் எழுதிக்கிறங்க, வழி எழுதி, இப்ராஹிமுடைய வழி இருக்கின்ற எழுதிக்கிறங்க. மக்காம் இந்த இடத்துல மக்காம் இப்ராஹிம்னா இப்ராஹிமுடைய வழி மார்க்கம் இருக்கின்றது எழுதிக்கிறங்க. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பு பெறுகிறார். மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ, அதில் என்றால் என்ன? அதில் என்றால் என்ன? அந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைகிறார். அந்த மார்க்கத்தில் எவர் நுழைகிறாரோ வச்சுக்கிறீங்க. வீட்டுக்கு நுழைஞ்சாதீங்க, பள்ளியாசல் நுழைஞ்சாங்க, மஸ்ஜித் ஹராம் நுழைஞ்சாங்க, தப்பாக நினைச்சிடாதீங்க. எவர் அதில் நுழைகிறாரோ, அந்த இப்ராஹிம் ஏற்படுத்திய அந்த தீனில், அந்த மார்க்கத்தில் எவர் நுழைகின்றாரோ, இப்ராஹிமுடைய பேச்சை கேட்டு நான் இந்த தீனில் ஏற்றுக்கொண்டேன் என்று எவர் சொல்லுகின்றாரோ அவர் பாதுகாப்பு பெறுகிறார். முதன்மைத்தரமான பாதுகாப்பு இருக்கிறது. எந்த தீங்கும் அவரை அணுகாது. அல்லாஹுடைய தீனில் எவர் முழுமையாக நுழைந்து விட்டாரோ முழுமையான பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிடுகின்றார். அடுத்த லைன். இன்னும் அதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ்வுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். இன்னும் அங்கு செல்லக்கூடிய என்ன படிச்சீங்க? இன்னும் அதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு நிறுத்திடுங்க. அதற்கு உரிய பாதையில் அப்படின்னு அர்த்தம், சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு, அதற்கு உரிய பாதையில் சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அந்த மார்க்கத்துக்கு எப்படி நுழைந்தது, அதாவது தூய்மையான முறையில் நுழையானுங்கிறது சொல்றாங்க. மற்ற என்ன சொல்றீங்க? இன்னும் அதற்குரிய பாதையில் செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு மற்ற என்ன சொல்றீங்க?
அதை செய்வதற்கு நீங்கள் தூய்மை உடையவர்களாகவும் அந்த ஹஜ் விஷயத்தை செய்வதற்கு தேவையான முதல் தரமான விஷயம் தக்குவா உடையவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இதான் சக்தி. இந்த சக்தியை அடைந்தவர்கள் அவ்வீடு சென்று அவரிடம் சென்று அந்த ஹஜ் விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த செய்பவர்கள் சக்தி பெற்றவர்கள் ஆவார். திருப்படிங்க அந்த வரிய. இன்னும் அதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அது சொல்லிட்டு உங்களுக்கு எது தூய்மையும் தக்குவாவும் வேண்டும் மனிதர்களுக்கு. அல்லாஹ்வுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். அல்லாஹ்வுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமை, டியூட்டி, கம்பல்சரி ஆகும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது, நீங்க குர்ஆனை ஒழுங்கா மனசுல வச்சு ஓதி இருந்தால் இதுக்கு இந்த ஒரு வரிக்கு எந்த ஒரு ஆயத்தை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அல்லாஹ்வுக்காக என்ன படிச்சீங்கம்மா? என்ன படிச்சீங்க தம்பி? அல்லாஹ்வுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். இந்த வரிக்கு குர்ஆன்ல ஆயத்து இருக்குது, நிறைய தான் சொல்லி விட்டேன். யாராவது மனசு நினைவு இருக்குதா? சொல்ல முடியுமா? இதுக்கு தோதான ஆயத்து 2:196. அந்த முதல் வரியை படிங்க. வாத்திம்முல் ஹஜ்ஜலில் உம்ரத்தலில்லாஹ். படிங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். முதல் லைன்மா எல்லாம் புரிஞ்சிருக்கப்பா? எழுதி இருங்க, வேகமா எழுத விஷயம் எது, சாத விஷயம் கிடையாது. இதெல்லாம் எப்படி குர்ஆனை ஓதுன்னு, எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கணும், எப்படி உண்மையாக அர்த்தத்தை எடுக்கணும்னு அது தப்பே வந்துடக்கூடாது. எடுத்து சரிதான், தப்பே கிடையாது எண்ணத்தோடு நீங்கள் கொண்டு வரணும். பாருங்க, அப்படியே இங்கே அப்படி பிரதிபலிக்குது. அவ்வீடு சென்று அல்லாஹ்வுக்காக 296 முதல் வரி இந்த வரியில் பிரதிபலிக்கின்றது. திருப்பி அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு புது விஷயம் இப்ப சொல்றேன், கேட்டுக்கிறங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் எப்படி நிறைவேற்ற வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும்? ஹஜ்ஜையும் உம்ராவையும் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்ய வேண்டும். இப்ப எல்லாத்தையும் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும், இஸ் எ டியூட்டி, கம்பல்சரி சொல்லிட்டான். கட்டாயம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்தே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அப்படி என்றால் எப்படி செய்வது? என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக என்றால் என்ன அர்த்தம்? பார்த்தீங்களா? அவன் சொல்ற வார்த்தை கவனிச்சிங்களா? இப்படி சொல்வதனால் நீங்க என்ன செய்யணும்? இப்படி அல்லாஹ் சொல்வதனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதன் மூலம் உண்மையான அர்த்தம் அது என்ன ஒளிந்திருக்கின்றது? என்ன தம்பிமார்களே, எல்லோரும் என்ன சொல்லுகின்றீர்கள்? படித்து விட்டீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கண்ணால் பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. எந்த குழப்பம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நீங்கள் அதை பூர்த்தி செய்ய வேணும்னு சொல்லிட்டான்.
அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யணும் என்ன அர்த்தம் தான் கேட்குறேன். என்ன தம்பியே சொல்லுங்க தம்பி, அபூபக்கர் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அர்ப்பணிக்கணும். சரி, பரவாயில்ல, ஓரளவு கிட்ட நெருங்கிட்டீங்க, உங்க அர்த்தத்தில் கிட்ட நெருங்கிட்டீங்க. மற்றவங்க மிஸ்டர் ரியாஸ், செல்வராஜ், அப்துல் கரீம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சாதாரண தமிழாத்தன தம்பியோ, கஷ்டமே இல்லையே. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன அல்லாஹ்வோடு ஒன்றிணையணும், அல்லாஹ்வுக்காக அந்த செயல்களை அனைத்தும் செய்யணும். அதான் சொல்றார், இல்லாஹி, அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்குங்கள். அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்குங்கள் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையான அர்த்தம் என்ன கிடைக்கின்றது தம்பி? அல்லாஹ் தான் செய்யணும். அது என்ன அர்த்தத்தை கொண்டு வருது? உங்கள்கிட்ட என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கிறதுல? என்ன அர்த்தம் அதில் ஒளிந்து இருக்கின்றது? சரி, அல்லாஹ்வுக்காக என்றால் எழுதிருங்க, உனக்கு கிடையாது, அது உனக்கு இல்லை என்ற அர்த்தம் ஒளிந்திருக்கின்றது. நீ ஹஜ் செய்வது உனக்கு இல்லை, டோட்டலா 100% எனக்கா நீ செய்யணும், இந்த வேலையை செய்யணும். என்ன பக்கம் புரிஞ்சுதா? மற்றவங்களுக்கு புரிஞ்சதா? என்ன ரியாஸ் தம்பி, அப்துல் கரீம் புரிஞ்சதா? செல்வராஜ் புரிஞ்சதா? அதில் ஒளிந்து இருக்கும் அதில் ஒளிந்து இருக்கும் அர்த்தத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது வெளிப்படுத்தினேன். உனக்கு கிடையாது ஹஜ்ஜி, அல்லாஹ்வுக்காக தான் நீ செய்யணும். மற்றதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், என்னை இபாதத் செய்யுங்கள், என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள், எனக்கு சுஜூத் செய்யுங்கள், எனக்கு ருக்கூவில் இருங்கள், எனக்கு ஜிக்ர் செய்யுங்கள். இப்படியா வருது. என்ன உங்களை செய்ய சொல்றதெல்லாம் உங்களை செய்ய சொல்றான் தம்பி. இது அல்லாஹ்வுக்காக நீ ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்க வேண்டும். எனக்காக நான் ஸ்பெஷலா உனக்கு இந்த வேலை ஏற்படுத்தியிருக்கின்றேன், நீ எனக்காக செய்து காட்ட வேண்டும். என்ன எல்லாரும் புரிஞ்சதா புரியலையா? நீங்க அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், பாதி கிணறு தாண்டி விட்டீர்கள். முழுமையாக பூர்ணமாக்குங்கள், முழுமையாக தாண்டுங்கள். அல்லாஹ்வுக்காக நீ இந்த வேலையை செய்து காட்ட வேண்டும். அப்பதான் அவன் நம்புவான். அப்படி செஞ்சுட்டா ஹஜ்ஜை நீ பூர்ணமாக்கி விட்டாய். ஹஜ்ஜை நீ பூர்ணமாக்கி. நீங்க உலகத்தை மறந்து விட முடியாது. உலகத்துல இருந்துகிட்டு ஷைத்தானோட சண்டைப்பட்டு அவனை விரட்டி அடிச்சுக்கிட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவதற்கு அல்லாஹ் சொன்ன வேலை அல்லாஹ்வுக்காக நீங்க செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் நீங்க உயிர் விடுறதுக்கு பேச்சு கிடையாது. நீங்கள் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்கப்பட்ட பின்னர் தான் நீங்கள் தக்வா இது தஸ்பீஹ் என்றால் என்ன, ஜிக்ர் என்றால் என்ன, சுஜூத் என்றால் என்ன, ருக்கு என்றால் என்ன, ஃபுர்கான் என்றால் என்ன, சிந்தனை என்றால் என்ன, ஞானம் ஹையஸ்ட் பெடஸ்டல் இருக்குது. ஞானம்
என்ற விஷயங்கள்லாம் நீ இப்போ ஹஜ்ஜு செஞ்ச அல்லாஹ்வுக்காக செஞ்சு முடித்த பிறகுதான் இதை நீங்கள் அடைய முடியும், செய்து காட்ட முடியும். இவ்வளவு விஷயங்கள் நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சு முடிச்ச பிறகு இவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கின்றது. எப்படி ஓத வேண்டும், எப்படி அர்த்தத்தை எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீ என்ன கஷ்டம் வந்தாலும் நீ அல்லாஹ்வுக்காக இறங்கிவிட்டால் நீ அந்த கஷ்டத்தை பற்றி மனசில் நினைக்கவே கூடாது. சிறிது காலம் வாழப் போகின்றோம், ஒழுங்காக அல்லாஹ்வின் வழியில் வாழ்ந்துவிட்டு நான் மௌத்தை அடைய வேண்டும். இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை தவிர வேறு எந்த கட்டளையும் அல்லாஹ் இடவில்லை. அதை புரிஞ்சுக்கிறீங்க. இதற்கு தேவை நீங்க தனிமையாக இருந்தால்தான் முடியுமே தவிர கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு காலம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க குடும்பத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த நல்ல செய்ய முடியாதுனால இதுக்குதான் உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். யார சொல்றான்? ஃபிரௌனுடைய மனைவியையும் ஈசாவுடைய தாயார் மரியமையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவங்கள்டேந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் எக்கச்சக்கமா இருக்கின்றது. நீ தனிமையா இருந்தாதான் இந்த குர்ஆனை ஓத முடியும், இந்த குர்ஆனை பின்பற்ற முடியும். நீ கூட்டத்தை உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கால் தொடவே முடியாது. அவனால குர்ஆனை அதையும் சொல்லிடுறேன், தொட முடியாது. நீ தனியா இருந்து காட்ட, அல்லாஹ்வுக்கு தனியா இருந்து காட்ட வேண்டும். இதான் ஹஜ்ஜினுடைய முதல் படி. நீ என்னைக்கு தனியா இருந்து எதை பத்தி கவலைப்படாம நான் உண்டு, என்னுடைய அல்லாஹ் உண்டு, என்னுடைய வழிகாட்டி குர்ஆன் உண்டு என்று எவன் தீர்க்கமாக முடிவெடுத்தானோ ஹஜ்ஜின் முதல் படியில் காலை வைத்து விட்டான் என்று தெரிந்து கொள்ளுங்கள், எழுதியும் கொள்ளுங்கள். நான் என்ன சொன்னேன் இப்போ சொல்லுங்க, யாராவது பார்ப்போம். என்ன சொன்னா? பாடம் வேகமாக போய் கொண்டிருக்கின்றது. அந்த வேகத்தோடு ஒத்து நீங்கள் வரணும், பின்தங்கிவிடக்கூடாது. எப்போது அலர்ட்டா இருக்குன்னு உங்க மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே அலர்ட்டா இருக்கணும். பாடியே உங்க கண்ட்ரோல் இருக்குன்னு, மைண்ட் உன் கண்ட்ரோல் இருக்கணும். ரெண்டை வச்சாதான் நீ ஓத முடியும். நீ பாடி என்ன செய்ய, உலக ஆசை பக்கம், சாப்பாடு தீனி பக்கம் பாடி போயிடும். அதை விட்டுட்டு நீ மைண்ட் மட்டும் செட்டப் பண்ண முடியாது. பாடி இழுத்துன்னு மைண்டை இழுத்து ரெண்டு ஒன்னா சேர்த்து உட்கார வச்சு நீ குர்ஆன் டீச் பண்ணுப்பா. நீ உனக்கு இது புது விஷயங்களை சொல்றேன், கேட்டுக்கிறங்க. உலக ஆசைப்படி நல்லா ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு நான் குர்ஆனை ஓத போறேன், அந்த பேச்சு, அந்த உதவாக்கார பேச்சு, அது எண்ணங்களை மறந்துடுங்க. ரெண்டே ஒன்றா சேர்க்க ஒன்றா முடியுமா? உடலையும் உள்ளத்தையும் ஒன்றாக நீ இணைக்க முடியுமா? நீ சொல்றத உடல் கேட்கணும்டா, உடல் சொல்றத உலக ஆசை பக்கம் சொல்லி நீ கேட்கக்கூடாதுடா. இதாண்டா அல்லாஹ் நம்மகிட்ட கேட்குறான். விவசாயிக்கு நம்முடைய அடி சொல்றான், அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ் மனிதனை பார்த்து பேசுறான்பா. இப்போ புரிஞ்சிருக்கு உங்க விஷயம். புது விஷயம் இப்போ சொல்றவங்க நாங்கள் எழுதிக்கிறங்க. உள்ளத்தையும் உடலையும் என்னைக்கு ஒன்னா ஏக்கி ரெண்டு எப்போதுமே எல்லா விஷயம் ஒத்து போய் கொண்டிருக்கின்றதோ அவன் வெற்றி அடைந்தான். அவன் உலக ஆசை விட்டு முழுமையாக நீங்கி விட்டான், தன்னை பாதுகாத்து கொண்டான். எப்படி பாதுகாத்து கொண்டான்? ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் தூண்டுதலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொண்டான் என்று அர்த்தம் உண்டாகின்றது. புரியுதா? என்ன சிராஜ், புரியுதா? புரியுதுங்க சார், தெளிவா.
ஒவ்வொரு தடவையும் புதிய விஷயங்கள் வருகின்றது. எப்படி வருகின்றது? நீங்கள் எப்போதும் கான்டாக்ட் இருந்தால் தான், அல்லாத கான்டாக்ட் இருந்தால் தான் வரும். இப்போ நான் எங்கே கண்டுபிடிச்சேன் அவன் பேசுகிறது? குரான் இருக்குது. சொல்லுங்களேன் பாப்பா, நான் பேசுகிறது இவ்வளோ பேசிய குரான் இருக்குது. யார் அர்த்தம் சொல்லித்தர எனக்கு? இப்போ எந்த ஆலிம் சாஹிப்பு பேசுவோம் சொல்லித்தர்றாரு? எந்த புத்தகத்தில் இருக்குது நான் பேசுறதெல்லாம்? எதை பார்த்து பேசுகிறேன்? உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் நம்பி பேசிட்டு இருக்கிறேன். இப்பொழுது அதான் சொல்கிறேன், இப்போது சொன்ன விஷயம் புது சொன்னேன்னு, உடலும் உள்ளமும் ஒன்றா சேர்ந்துடும். உள்ளம் என்ன சொல்லுதோ அது உன் உடம்பு கேட்கணும். கேட்க வைக்கணும். அந்த கேட்க வைக்கிறது தான் பெரும்பாடு. அது கேட்க வைக்கிறது தான் எதை உள்ள என்ன சொல்லுதோ அதை உன்னுடைய உடம்பு, உடல், பாடி கேட்க வச்சு ஒன்றா சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு வந்தீண்டா, வந்து ஒட்டிட்டீண்டா 9:24 நிறைவேற்றி விட்டாய். எழுதிக்கிறங்க. என்னைக்கே உன்னுடைய உள்ளம் இந்த குர்ஆனை ஓதி உண்மையாக தெரிந்த பின்னர் அந்த உள்ளம் ஏற்றுக்கொண்டு, உடலே நீயும் நான் சொல்லி விளக்க வேண்டும். இனி உலக ஆசை, அந்த ஆசை, அவன் பேச்சு இருக்கக்கூடாது. ஒன்னா சேர்ந்துரு, இரண்டரை கலந்துரு. என்னன்னு கலந்து விட்டால் 9:24 நிறைவேற்றி விட்டீர்கள். எழுதுகிறேன். உங்களுக்கு நான் சொல்ற சும்மா கதை பேசிட்டீங்களா, குரான் ஆயத்தை ஓதிக்கிட்டு அதுதான் சொல்லிட்டு போகல. அதிலிருந்து உள்ள அர்த்தத்தை எடுக்கணும். உங்களுக்குள்ளேயும் ஆயத்துக்கள் வைத்திருக்கின்றன, உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? உற்று நோக்கி பார்க்க வேண்டும். பூமியில் பல ஆயத்துக்கள் இருக்கின்றன. அந்த அவ்வளவு ஆயத்தையும் நான் உங்க உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன். அதை நீ உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? அதை வெளியெடுக்க வேண்டாம், அதை நீ பார்க்க வேண்டாம், அதை நீ செயல்படுத்த வேண்டாம் வாழ்க்கையில். என்னப்பா மக்கள் ஒன்று கஷ்டம் இல்லை சொல்றது, சொல்ற கஷ்டம் இல்லை. எல்லாத்தையும் கஷ்டம் இல்லை, புரியல, எல்லாம் புரியுதுல்ல? பார்த்துங்க தம்பிமார்களே, நீ எடுத்த காரியம் பெரிய காரியம். பெரிய காரியத்தை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு இந்த காரியத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும். மகத்தான உண்மைகள், ஞானம் நிறைந்த விஷயங்கள். இந்த இறைவன் ரப்புல் ஆலமீன், இந்த ரப், நீங்கள் தான் இறைவன் சொல்கிறீங்க, இருக்கட்டும். என்ன அர்த்தம்? இதுக்கு தான் நான் தனியாக ஆரம்பிக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இது தனியாக தான் சொல்லணும். இப்படி பேசுகிறீங்க நல்ல ஒன்று, இது இறைவனை பற்றியே முழுமையாக சொல்லணும். அப்போ நீங்கள்லாம் எப்படி இந்த அல்லாஹ் சொல்கிற என்ன, இது அல்லாண்டா என்ன? அப்போ இறைவன் ரப்புன்னு சொன்ன, ரப்புண்டா என்ன? என்ன அல்லாண்டா என்ன, ரப்புண்டா என்ன? இந்த கேள்வி மனசு வச்சுக்கிறேங்க. அல்லான்னு சொல்கிறேன் சரி, ரப்புன்னு சொல்கிறேன், அது என்ன? அப்போ அல்லாஹ் ஒரு விஷயம், இவன் தான் ரப்பா மாறுறான், ரப்பா இருக்கிறான். அல்லாஹ் அல்லாவாக இருக்கின்றான், ரப்பு ரப்பாக இருக்கின்றான். சரி, இப்போ சொன்னாலே புரிஞ்சது அவங்களுக்கு எல்லாத்துக்கும்? படி, அடுத்தது படிங்க. ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். மனிதனே, எனக்காக இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் நான் என்று உனக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். எனக்காக, அல்லாஹ்வுக்காக.
நீ செய்ய வேண்டும் கட்டளையிட்டிருக்கின்ற. இதை எவனாவது நிராகரித்தால் இது எனக்கு நீ செய்யக்கூடிய உதவி, எனக்காக நீ செய்யக்கூடிய மகத்தான காரியம், இதை செய்ய மாட்டேன் என்றார். நான் எவனுடைய தேவை மற்றவனா புரிஞ்சுக்க. எவன் உதவி செய்ய தேவையில்லை. இந்த ஹஜ்ஜு செய்வதனால், எனக்காக செய்வதனால் நீ உன் பின்னால் வரும் உன் வாழ்க்கை அனைத்திற்கும் மகத்தான ஒரு உதவியாக நான் இதை எடுத்துக்கொள்வேன். உனக்கு உதவி செய்வதாக நான் எடுத்துக்கொள்வேன். இந்த ஹஜ்ஜையும் உம்ராயும் அல்லாஹுக்காக நீ பூர்ணமாக்கினால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் எல்லா உதவி செய்வதற்கு நான் முடிவு செய்து விட்டேன். இது செய்து முடித்தால் ஹஜ்ஜை உம்ராவை எனக்காக நிறைவேற்றினார் நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன். அப்படி எவனா நிராகரித்தால், செய்ய மாட்டேன் என்று நிராகரித்தால், இதுவரை நம்ம யாரும் ஹஜ்ஜி பண்ணதும் கிடையாது, ஹஜ்ஜி அர்த்தம் புரியாது, எதுவும் புரியாது, போயிடுது போக்கேன். காரணம் உன்னை நம்ம அல்லாஹ் அந்த இறைவன் ரெண்டு அறிஞ்சிக்கலாம். இது அறியாமல் போயிட்டு இருக்குது. போய் எங்கே போய் முட்டை வேண்டாம், முட்டி மோதிக்கிற வேண்டியதான். அல்லாஹ்வை தெரிஞ்சிருந்தா பேச்சுக்கிட்டே ஒழுங்காக அவளை போயிட்டே இருப்பீங்க. இதான் ஓதுறதுக்கு, அல்லாஹ்வை தெரிந்து கொண்டு ஓதுவதற்கும் அல்லாஹ் என்னன்னு தெரியாம ஓதிக்கொண்டு கூட்டத்திற்கும் வித்தியாசம் இதுதான். இப்போ நான் எந்த தேவையும் அற்றவன், அதுக்காக நான் தேவையை தேடி பார்த்து உட்காந்துருக்கிறேன், உங்களை நம்பி நான் உட்காந்துருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட வேண்டாம். இது உன் நன்மைக்காக நான் சொல்கிறேன். இந்த வேலை எனக்காக நீ செய், நான் அப்புறம் உனக்கு என்ன நடக்க நீனே பார்த்துக்கொள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நான் தேவையற்றவன். அப்புறம் அந்த ஆயத்து முடிஞ்சு சார். சரி. 98 வேதத்தை உடையோரே, அல்லாவின் ஆயத்துக்களை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாவே நீங்கள் செய்யும் செயல்களை நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கின்றான் என்று நீர் கூறுவீராக. வேதத்தை உடையோரே, இதற்கு முன் கொடுக்கப்பட்ட இன்ஜில் வேதத்தை உடைய அந்த கிறிஸ்தவர்களே அல்லது தௌராத்தை கொடுத்த யூதர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய ஆயத்தை நிராகரிக்கின்றீர்கள்? உங்களுக்கு என்ன ஆயத்து அல்லாஹ்விடமிருந்து வந்ததோ அதே தான் இந்த குரானிலும் அல்லாஹ்விடமிருந்து அந்த குரானில் ஆயத்துக்கள் இருக்கின்றன. அப்புறம் அல்லாவே நீங்கள் செய்யும் செயல்களை நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கின்றானே என்று நீர் கூறுவீராக. இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் பார்த்தா, நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் எல்லாம் பார்த்தா இருக்கிறான் நம்பியே அவங்க சொல்லிடு. நீங்கள் தப்பிச்சிட முடியாது. அல்லாஹ் பார்க்காம உட்காந்துருக்கிறான், அல்லாஹ் ஒளிந்து தப்பிச்சு போயிடலாம் என்று எண்ணிட வேண்டாம் நபியே, மக்களிடம் கூறி விடுவீராக. 99 வேதத்தை உடையோரே, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவின் பாதையில் இருந்து ஏன் தடுக்கிறீர்கள்? நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக்க எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் அல்லாஹ் தான் இறக்கினான் உங்களுடைய கிதாப் தௌராத்தை. மூசாவும் அல்லாஹையே நீங்கள் இபாதத்தை செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் மூசா கூறினார். அதே போல் ஈசாவும் கூறினார், அல்லாஹ் தான் உங்களுடைய கடவுள், உங்களுடைய இறைவன், உங்களுடைய ஆண்டவன் ஈசா நபியும் கூறினார். நன்றாக உங்களுக்கு தெரியும் அந்த அல்லாஹ் என்ற பெயரை எல்லாம் புத்தகத்தில் எடுத்து விட்டீர்கள். தெரிந்து கொண்டே இவ்வாறு போய் கூறுகின்றீர்கள். என்ன காரணத்துக்காக இவ்வாறு செய்கின்றீர்கள்? வேதத்தை உடையோரே, என்ன காரணத்திற்கு? நன்றாக உண்மை தெரியும், தெரிந்து கொண்டே உண்மையை மறைத்து விட்டீர்கள். மக்கள் மனதில் அதையும் தவறாக சொல்லியும் விட்டீர்கள். திருப்படியாத வேதத்தை
உடையோரே, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவின் பாதையிலிருந்து ஏன் தடுக்கிறீர்கள்? இவ்வளவு உண்மையை தெரிஞ்சு ரசூல் பேச்சை கேட்டு இந்த பக்கம் வருகின்றார்கள், உண்மை பக்கம் வருகின்றார்கள். யார் வருகின்றார்கள்? அந்த கிறிஸ்தவர்களில் சிலர், அந்த யூதர்களில் சிலர் தான் வர்றாங்க. அந்த வர்றதை இதற்கு போகாதீங்க, நம்ம கிறிஸ்டியானிட்டி, நம்ம ஜூவிஷ், நம்ம இஸ்ரேல் கூட்டம், இங்கே போயிடாதீங்க என்று தடுக்கின்றார்கள். இவர்கள் தான் தங்கள் மக்களை தடுக்கின்றார்கள். அப்புறம் நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக்க எண்ணுகிறீர்களா? நல்லா தெரியும், அல்லாஹ் தான் உண்மையாக நல்லா தெரியும். அதுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க, புத்தகத்தை கை வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது உண்மை என்று கோணலாக கொண்டிருக்கிறீர்களா? தப்பான வழியில் மக்களை செலுத்த ஆசைப்படுகின்றீர்களா நீங்கள்? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை என்று நீர் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரில் வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பவர்களாக திருப்பி விடுவார்கள். இப்போ நீங்க நேற்று வரை தவறான வழி போய் கொண்டிருந்தோம். நம்ம முஸ்லீம் ஆகிறோம்ப்பா, ஒழுங்காக போயிட்டுருக்கிறோம், நீங்களே உங்களையே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு போயிட்டு தப்பான வழியை சரியான வழி போயிட்டு இருந்தீங்க. குர்ஆனை ஓதாதுன்னு காரணத்தினால் பரம்பரையாக இந்த 5 வேளை தொழுகை வச்சுக்கிட்டு 30 நாள் நோம்பு பிடிச்சிக்கிட்டு ஆட்டம் போயிட்டு ஒழுங்காக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ உங்களை போல மக்களுக்கு உண்மை தெரிந்து விட்டது. நமக்கு குர்ஆன் ஒன்று இருக்குது, நமக்குன்னு இல்லை, மனிதருக்குன்னு குர்ஆனை அல்லாஹ் கொடுத்துருக்கின்றான். அதுதான் அல்லாஹ் ஹஜ்ஜு எல்லாம் இருக்கின்றது. இதை படித்து பார்ப்போம். நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. படித்து நம்ம செய்வதெல்லாம் முற்றிலும் தவறான கோணத்தில் போய்கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து இப்பொழுது நேர்வழியின் பக்கம், உண்மையின் பக்கம் உங்களை நீங்கள் திருப்பி கொண்டீர்கள். நேர்வழியின் பக்கம் நல்ல பாதையை ஏற்படுத்தி கொண்டீர்கள். அப்புறம் படிங்க. அந்த ஆயத்தை திருப்பி படிங்க. நம்பிக்கை கொண்டோரே, வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பவர்களாக திருப்பி விடுவார்கள். இப்போ நம்ம குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா கெட்ட செயலையும் செய்யக்கூடிய, குர்ஆன் விரோதம் செய்யக்கூடிய இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உண்மையின் பக்கம் வந்த பிறகு அந்த கூட்டம், எந்த கூட்டம்? இந்த ஷியா சுன்னி ஷாஃபி ஹனஃபி கூட்டம், திருப்பி ஒழுங்கு அந்த பக்கம் வந்துரு, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்பான வழி, நாங்கள் சொல்கிறது தான் சரி, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் வேதத்தை ஓதி கரைச்சி குடித்து நாங்கள் ஆலிம் பட்டம் பெற்றவர்கள், உளவி பட்டம் பெற்றவர்கள் என்று உங்களை பேசி குழப்பி திருப்பி விடு, மறுபடியும் பழைய வழிக்கே வந்துவிடு என்று திருப்பி விடுவார்கள். அந்த திருப்பி விடுவார்கள் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் உண்மையை தெரிந்த பின்னரும் இருக்கின்றார்கள். சரிதான் சொல்வது. இப்போ நீங்க எனக்கு அதானே? நல்லா பார்த்துக்குங்க, எல்லார் வீட்லையும் நடக்குது. ஏன்? ஒழுங்காக தானே இருந்தாய், எல்லாரும் ஒழுங்காக தான் போய்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் தெரியாத நீ என்ன பெருசாக தெரிஞ்ச மாதிரி போய்கொண்டிருக்கின்றாய், திருப்பி ஒழுங்காக நம்முடைய வழிக்கு வந்துவிடு என்று அவர்கள் உங்களை குழப்பி திருப்பி விடுவார்கள். ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருக்கிறங்க என்று அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்லுகின்றான். வேற யாரும் உலகத்து யாரும் கிடையாது,
உலகத்திலேயே இப்போ நீங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கிறீங்க, வேறு எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. ஆகவே நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். இந்த முறையில் வழியில் கொஞ்சம் கூட பிசிக்காதீங்க, சந்தேகம் பற்றாதீங்க, அதை காதலே வாங்காதே. அவங்க விஷயத்தில் தூரமாக விலகி விடுங்கள் அவர்களை விட்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். புரியுதா தம்பி? சொல்ல புரியுதா? அடுத்து 101. மேலும் அல்லாஹ்வின் வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் நிலையிலும் அவனுடைய தூதர் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையிலும் நீங்கள் எவ்வாறு நிராகரிப்பீர்கள்? மேலும் எவர் அல்லாஹ்வை வலுவாக பற்றி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். அதை நேர்வழி அடிச்சுட்டு ஸ்ராத்தல் முஸ்தகீம் எழுதிருங்க. நேர்வழி கிடையாது, ஸ்ராத்தல் முஸ்தகீம் நேர்வழி கிடையாது, இவங்கெல்லாம் போட்டது. ஸ்ராத் முஸ்தகீம் யாருக்கு என்னென்ன தெரியாது, யாருக்கும் தெரியாது, தெரியாமல் நேர்வழி. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒன்றும் தெரியாமல் நேர்வழி. இப்போ முஸ்தகீம் எப்போ முஸ்தகீம் தெரியும் கேட்டால் ஹஜ்ஜெல்லாம் முடித்த பின்னாடி தான் இந்த முஸ்தகீம் தெரியும். ஹஜ்ஜை முடித்த பிறகுதான் இந்த முஸ்தகீம் தெரியும். ஹஜ்ஜை முடித்த பின்னாடி தான் நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே முற்று நுழைய முடியும். இவ்வளவு பேலன்ஸாக வச்சுக்கிறான்னா உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை ஆண்டவன் மனிதன் வச்சுக்கிறான். ஆகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்ற. அல்லாஹ்வின் கயிறு, அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய ஆயத் பலமாக பற்றிக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் கூறும் அறிவுரைகள் எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறேன் அவை அனைத்து ஒழுங்காக பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இப்பொழுது நிறைய புது விஷயங்கள் இப்பொழுது சொல்லியிருக்கின்றேன். சொன்னதை திருப்பி ஒழுங்காக ஓதுங்க. நாமும் கண்டுபிடிக்க வேண்டும், உண்மையான அர்த்தத்தை அல்லாஹ்விடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இப்பொழுது வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த குர்ஆனை நீங்கள் தொட முடியும். இல்லைன்னு சொல்லி தொட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான், அதாவது ஓதிட்டே இருக்க வேண்டியது. சிந்தனையை வளருங்க, வளர்த்துக்கிட்டே வாங்க. இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த உலகம் அழியப் போகின்ற உலகம், நாம் அழியப் போகின்றவர்கள். இப்போ என்ன செய்யறது? உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறது? செய்ய வேண்டிய செயல்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அதில் முன் உதாரணம், அது முதல் இல்லைங்க. நீங்கள் இந்த வேலை செய்யணும். அல்லாஹ் வழி அறிவிப்பான். நீ விரும்பினால் தன் நாடியவருக்கு, நீ நாட்டம் இருந்தால் தான் நாடியவருக்கு அல்லாஹ் வழியை காட்டுகின்றான். சிராத்தல் முஸ்தகீமை காட்டுகின்றான். முடிஞ்சு அந்த ஆயத்து முடிஞ்சிருச்சா? சரி, இப்போ இதுவரையும் நிறுத்திக்கிறேன். பிஸ்மில்லாஹி. அடுத்த விஷயம் அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். இப்போ ஓதியதில் நான் சொல்லிய பிரகாரம் இந்த ஹஜ்ஜு விஷயம், பக்கா முதல் வீடு, அந்த விஷயம் எல்லாம் இப்போ முதல் வீடுன்னு நான் புரிஞ்சுக்க. முதல் வீடு, அப்போ ரெண்டாவது வீடு அதே மாதிரி இருக்குதான் பாருங்கள். குடும்பமே நபியாக இருக்கக்கூடிய வேறு குடும்பம் இருக்கின்றதா பாருங்க. இருக்கு நினைக்கிறேன். முதல் குடும்பம் இப்ராஹிம் குடும்பம் தான். அதே மாதிரி ரெண்டாவது குடும்பம் வந்துருக்குதா? இருக்குது. சரி, நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, யாருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. குடும்பத்தில் அனைவரும் நபிமார்கள் இருந்ததுன்னு பாருங்க. சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இந்த குர்ஆன் பயானில் எழுதி போடுங்க. இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹஸ்புனல்லாஹ்.